பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் மின்சார 3 சக்கர வாகனம் வாங்க மானிய உதவி, மின்சார 2 சக்கர வாகனம் வாங்க மானிய உதவி, பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் உயர்த்தப்பட்ட மானியம் மற்றும் இலவச மனைப்பட்டா ஆகியவை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமை பொருள் வழங்கல் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், தலைமை செயலர் சரத் சௌகான், நலத்துறை செயலர் முத்தம்மா ஆகியோர் உடனிருந்தனர். விழுப்புரத்தில் நகை வியாபாரியிடம் 4 கிலோ நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்த புதுச்சேரியை சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் விராட்டிக்குப்பம் பாதை ஜனகராஜ் கார்டனை சேர்ந்தவர் ராஜமாணிக்கம் வீட்டில் தங்க நகைகள் செய்யும் கடை வைத்துள்ளார். இவர் கடந்த 3ஆம் தேதி வீட்டிலிருந்து 4 கிலோ நகைகள் மற்றும் 5,50,000 ரூபாயை பேக்கில் எடுத்துக்கொண்டு பைக்கில் விழுப்புரம் ரயில் நிலையத்திற்கு சென்றார். பின்னால் 2 பைக்குகளில் வந்த மர்ம நபர்கள் 5 பேர் ராஜமாணிக்கத்தை மடக்கி கத்தியை காட்டி மிரட்டி நகை மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து விழுப்புரம் டவுன் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். விசாரணையில் புதுச்சேரி மாநிலம் நயினார் மண்டபம் ஆனந்தன், லாஸ்பேட்டை கந்தசாமி என்கிற ஹரி, அரியாங்குப்பம் சுப்பிரமணி, மணவெளி சுரேந்தர் மற்றும் ஒருவர் என 5 பேர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் சேலத்தில் பதுங்கி இருந்த ஆனந்தன் உட்பட 4 பேரையும் போலீசார் நேற்று கைது செய்து 4 கிலோ தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் பணம் மற்றும் 3 மொபைல் போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கரும்பு விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வரும் திங்கட்கிழமை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என வேளாண் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் விடுக்கும் செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளை சார்ந்த விவசாயிகளுக்கு அவர்கள் பயிர் செய்யும் நெல், கரும்பு, பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கு பண்ணை செலவினங்களை சற்றே ஈடுகட்டும் வகையில் தொடர்ந்து விவசாயம் செய்திட ஊக்குவிக்கும் வகையில் பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அவ்வகையில் கடந்த 2024-25ஆம் ஆண்டு புதுச்சேரி பிராந்தியத்தில் கரும்பு சாகுபடி செய்த 346 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 10,000 விகிதத்தில் 84,27,600 ரூபாய் ஊக்கத்தொகையும், 14ஆம் அட்டைவணை இன விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 11,000 என்ற விகிதத்தில் 2,95,680 ரூபாய் பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அவரவர் ஆதார் இணைந்த வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே நரிக்குறவர் சமுதாயத்தினர் மனைப்பட்டா வழங்க கோரி தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக மனைப்பட்டா இல்லாமல் நரிக்குறவ மக்கள் வசித்து வருகின்றனர். மனைப்பட்டா கோரி சட்டப்பேரவை நோக்கி தீப்பந்த ஊர்வலம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவ மக்கள் பாரதி பூங்கா, அன்னை தெரேசா சிலை அருகிலிருந்து தீப்பந்தங்களுடன் ஊர்வலமாக புறப்பட்டனர். சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் வந்தபோது போலீசார் இரும்பு தடுப்பு அமைத்து அவர்களை தடுத்தனர். இதனை அடுத்து அங்கு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். தொடர்ந்து போலீசார் அவர்களை ஆம்பூர் சாலைக்கு அனுப்பினர். அங்கும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். போதை பாதையில் செல்லக்கூடாததை வலியுறுத்தி எளிமையான முறையில் தன் வீட்டிற்கு வர வைத்து விளையாட்டு சீருடை வழங்கிய நெல்லிக்குப்பம் நகரமன்ற தலைவரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் திருவள்ளுவர் நகரில் வசிக்கும் மாணவர்களுக்கு கல்வி, விளையாட்டு மீதான ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் நெல்லிக்குப்பம் நகரமன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ராஜா ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடை வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். மேலும் விளையாட்டைப் போல படிப்பிலும் நீங்கள் ஆர்வம் காட்டி இந்த சமுதாயத்தில் மேலும் முன்னேற வேண்டும் என்று அவர்கள் வாழ்த்தினர். வார்டு செயலாளர் ராஜாராம், 24வது வார்டு செயலாளர் அருண் அங்கமுத்து, மதிமுக கழக பேச்சாளர் குணசங்கர், பயிற்சியாளர் சரண், இளைஞர் அணி 24ஆம் வார்டு அமைப்பாளர் கரண் மற்றும் திருவள்ளுவர் நகர் இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் தாவேகா வேட்பாளர் சசிபாலனை வெற்றி பெற செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மூலகுளத்தில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் வழக்கறிஞர் சசிபாலன் ஏற்பாட்டில் தொகுதி தலைமை நிர்வாகி ராஜசேகர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. தாவேகா தலைவர் விஜய் மற்றும் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி கட்சி வளர்ச்சி மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. உழவர்கரை தொகுதியின் வேட்பாளர் வழக்கறிஞர் சசிபாலனை பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்வில் தாவேகா மாநில தலைமை தேர்தல் கண்காணிப்பாளர் சாமிநாதன், ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார் மற்றும் புதுவை மாநில தலைமை நிர்வாகி புதியவன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொகுதி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் கழக தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காமராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விளையாட்டு போட்டி மற்றும் கலை விழாக்களை நடத்த வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காமராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவிகள் படித்து வருகின்றனர். பொதுவாக கல்லூரிகளில் ஆண்டு விழாக்கள் முன்னிலைப்படுத்தி அதில் கலை மற்றும் விளையாட்டு போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்துவது வழக்கம். ஆனால் இந்த கல்லூரியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக விளையாட்டு போட்டி மற்றும் கலை விழாக்கள் நடத்தாமல் மாணவர்களுக்கு வெறுமென கல்வியை மட்டும் போதிப்பதில் மாணவர்களுக்கு மன அழுத்தம் மற்றும் மாணவர்களின் எதிர்கால விளையாட்டு திறன்கள் பாதிப்படையும் நிலையும் ஏற்பட உள்ளது. இந்நிலையில் கல்லூரியில் விளையாட்டு போட்டி மற்றும் ஆண்டு விழா நடத்த வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் மாநில செயலாளர் முரளி தலைமையில் கல்லூரி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள 2 அரசு பள்ளிகளை சுமார் 1,50,00,000 மதிப்பில் சீரமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தமிழ் தென்றல் திருவிக்கா அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியை ரூபாய் 1,50 கோடி மதிப்பில் சீரமைக்கும் பணி மற்றும் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை சுமார் 50 லட்சம் மதிப்பில் சீரமைக்கும் பணியின் பூமி பூஜை விழா அந்தந்த பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. மேற்கூறிய 2 பள்ளிகளிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நமது மக்கள் கழக நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஐடி துறையில் இன்டர்ன்ஷிப் பெற்ற 37 பட்டதாரிகளுக்கு சலுகை கடிதத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார்.
புதுச்சேரி அரசின் தகவல் தொழில்நுட்ப இயக்குநரகம் புதுச்சேரி மின் ஆளுமை சங்கத்துடன் இணைந்து புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆடிட்டோரியத்தில் ஐடி மற்றும் ஐடிஎஸ் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரிகளுக்கு இன்டர்ன்ஷிப் சலுகை கடிதங்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக 147 மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் சலுகை கடிதங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் அவர்கள் பங்கேற்கும் நிறுவனங்களுடன் 1 வருட இன்டர்ன்ஷிப்பை பெறுவார்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக புதுச்சேரி அரசு ரூபாய் 1,80,00,000 ஒதுக்கியுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மாணவரும் 1 வருட காலத்திற்கு ரூபாய் 10,000 மாதாந்திர உதவித்தொகையை பெறுவார்கள். இந்நிகழ்வில் தகவல் தொழில்நுட்ப செயலாளர், இயக்குநர், புதுச்சேரி மின் ஆளுமை சங்கத்தின் மூத்த அதிகாரிகள், பங்கேற்கும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நரிக்குறவர் காலனியில் ஆடுகளை திருடி சென்றவர்களை கைது செய்ய வலியுறுத்தி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை நரிக்குறவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை நாவர்குளம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நரிக்குறவர்களை தங்களின் பிழைப்புக்காக ஆடுகளை வளர்த்து வருகின்றனர். சமீபமாக ஆடுகள் திருடு போகும் நிலையில் நேற்று நள்ளிரவில் 2 பைக்கில் வந்த 3 பேர் 4 ஆடுகளை திருடி பைக்கில் ஏற்றிக் கொண்டனர். மேலும் கயிற்றில் கட்டியிருந்த ஒரு ஆட்டை இழுத்துள்ளனர். அப்போது ஆடு சத்தமிட்டுள்ளது. ஆட்டின் சத்தம் கேட்டு விழித்த நரிக்குறவர்கள் அவர்களை பிடிக்க ஓடி வந்தனர். அதில் அர்ஜுன் என்பவரை பீர் பாட்டிலால் 3 பேர் கொண்ட கும்பல் தலையில் அடித்துவிட்டு ஆடுகளை திருடி சென்று விட்டனர். இதுகுறித்து நரிக்குறவர்கள் நேற்று லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தபோது அவர்கள் அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து இன்று காலை நரிக்குறவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் லாஸ்பேட்டை காவல் நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த தொகுதி பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம், எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து நரிக்குறவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தனர். இதன் பேரில் நரிக்குறவர்கள் புகார்கள் அளித்துவிட்டு கலைந்து சென்றனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட காவல்துறை தலைமையகம் சார்பில் காவல்துறை உயர் அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒவ்வொரு வாரமும் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் குறை கேட்பு கூட்டத்தில் புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் பங்கேற்று மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதில் பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி கதிரவன், மேற்கு காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் இருந்து வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பிரம்மாண்டமான கல்லூரி ஆண்டு விழா செலசியா 2026. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் கல்லூரி ஆண்டு விழா செலசியா 2026 3/3/2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் 4/3/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாசலபதி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். இவ்விழாவில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் உயர் திரு மா தனசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றினார். செயலாளர் திரு கே நாராயணசாமி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் பொருளாளர் திரு டி ராஜராஜன் அவர்கள் மாணவர்களை வரவேற்று அவர்களை இந்த விழாவில் உற்சாகமாக இருக்க வாழ்த்துரை வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் இணை செயலாளர் திரு சு வேலாயுதம், திருமதி வைஷ்ணவி ராஜராஜன் மற்றும் வி சூரியகுமார் அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
முதல் நாள் விழாவில் தமிழ் சினிமா துறையின் முன்னணி நடிகர் அதர்வா முரளி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உற்சாகமாக பதிலளித்தார். அவர் தம் உரையில் மாணவர்கள் பன்முக திறமைகளை வளர்த்துக் கொண்டு கடுமையாக உழைத்து தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும், இந்த உலகம் மிகப்பெரியது, உங்களுடைய சேமிப்பை பயன்படுத்தி நிறைய வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளுங்கள், அதன் மூலம் நிறைய கற்றல் மற்றும் அனுபவங்களை பெற முடியும் என்று கூறினார். அன்றைய தினத்தில் இந்திய அளவில் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் திரு கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். இரண்டாம் நாள் விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் முத்திரை வெகு விமர்சையாக வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திரைப்பட நடிகை மற்றும் பாரம்பரிய நடன கலைஞர் மாளவிகா மனோஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து நடிகர் மற்றும் ஒரு பிரபலமான தமிழ் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ரியோராஜ் அவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தி பேசினார். நமது கல்லூரியில் பயின்ற சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கு அவர்களது வாழ்நாள் சாதனையை பாராட்டி கேடயமும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இக்கல்லூரி ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்களின் கலாச்சார திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கலாச்சார குழு ஏற்பாடு செய்து நடத்திய நடனம், நடிப்பு, ஸ்கிராப் கலை, அடாப்டியூன், புகைப்பட கலை, களிமண், மாடலிங், தனி மற்றும் குழு பாடல், இசைக்கருவி வாசித்தல், வாழ்த்து அட்டை உருவாக்குதல் மற்றும் ரீல் மேக்கிங் போன்ற சுமார் 15 வகையான போட்டிகளில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று அதில் வெற்றி பெற்ற முதல் 2 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார்கள். இன்றைய கல்லூரி விழாவில் இக்கல்லூரியின் கலாச்சார குழு ஏற்பாடு செய்த அனைத்து துறை இளங்கலை மற்றும் முதுகலை பயிலும் மாணவர்களின் ஆடல், பாடல் மற்றும் இசைக்கருவி வாசித்தல் போன்ற கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தங்களது கலைத்திறனை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினர். நிறைவாக டிஜே இசைக்குழுவினரின் இன்னிசை கச்சேரி வழங்கப்பட்டது. மாணவர்கள் மிகவும் ரசித்து மகிழ்ந்தனர். இவ்விழாவில் இக்கல்லூரியின் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவாக தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.